தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ மீண்டும் ஒரு முறை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உங்களுடைய ஃபேவரட்டான வீடியோ அப்கமிங் ஸ்மார்ட் போன்ஸ் 2025, அதுவும் மே மாதத்துல எது வரப்போகுதுன்னு பார்க்க போறோம். ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாவே ஃபிளாக்ஷிப் எல்லாம் கிடையாது, சும்மா மிட் ரேஞ்சு பட்ஜெட்ல கலக்கிற மாதிரி நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் வரப்போகுது. ஏன்னா போன வாட்டி நம்ம சொல்லிட்டு இருந்த ஒரு ஸ்மார்ட் போனை இப்போ வந்துருச்சு. இதோட கிவ்அவேவும் போய்கிட்டு இருக்கு. என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க சொல்றேன். ஸோ நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஸ்மார்ட் போன், ஒருவேளை நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது 29ஆம் தேதியா இருந்தா நாளைக்கு 30ஆம் தேதி லான்ச் ஆயிடும். இல்ல 30ஆம் தேதி பாக்குறீங்கன்னா இன்னைக்கு சுட லான்ச் ஆகக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனை பத்தி தான் சொல்ல போறேன். Moto Edge 60 Pro. எஸ், போன வாட்டி Pro Edge 50 Pro பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பீட் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் இந்த வாட்டியும் இந்த Edge 60 Proல தான் என்னுடைய ஆர்வம் அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷன் அந்த மாதிரி இருக்கு. என்ன இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. 1.5K ரெசல்யூஷன்ல 144 ஹெர்ட்ஸ்க்கான POLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. டிஸ்ப்ளே டிக்கா, அதுவும் கர்வ்டு டிஸ்ப்ளே வரப்போகுது. ரெண்டாவது ப்ராசஸர் Dimensity 8350 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸர் வரப்போகுது. இதெல்லாம் சரிதான், ஆனா பேட்டரி ஏதாச்சும் சொதப்பிடுவாங்களான்னு யோசிச்சீங்கன்னா 6000 mAh பேட்டரிக்கு 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்துடுது. இதெல்லாம் பார்க்கும்போது எப்பா இதுக்கு மேல எதுக்குப்பா ஃபிளாக்ஷிப், எல்லாமே மிட் ரேஞ்சில் இந்த அளவுக்கு பேட்டரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி கொண்டு வராங்கன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க இல்லையா? எஸ், பட் இருந்தாலும் இதெல்லாம் ஆன் பேப்பர்ல மட்டும் தான். இருந்தாலும் நம்ம அன்பாக்சிங் போட்டுட்டு எக்ஸாக்ட்லி எப்படி இருக்கு என்ன இருக்குன்றது நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ரிவ்யூல சொல்லுவோம். பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி 35,000 ரூபாய் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்துச்சு, இப்பதான் கொஞ்சம் அதிகமாகவும் தோணுது. பட் கொஞ்சம் கம்மியா வந்தா இன்னும் நல்லா இருக்கும். இந்த பிரைசிங் சர்ப்ரைஸ் பத்தாதுன்னு சொல்லிட்டு நமக்காக இன்னொரு ஸ்பெஷல் பட்டனும் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு சர்ப்ரைஸ் பட்டன். இதை வச்சு நம்ம ஏஐ மற்ற விஷயங்கள் யூஸ் பண்ண முடியுமா, அது என்ன ஏது எப்படின்றத பத்தி எல்லாம் 30ஆம் தேதி நம்ம சேனல் உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ வந்துடும். எப்படி என்னன்றதெல்லாம் அப்லோட் பண்ணிருப்போம், செக் பண்ணி பாருங்க. இதோட விட்டுருவோமா நாங்க வந்தா சுட்டா ரிப்பீட்னு சொல்லி ஒவ்வொரு போனு தான் மத்தவங்க லான்ச் பண்ணுவாங்க, நாங்கெல்லாம் வந்தாலே கத்து தான் லான்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இன்னொரு போன் வருது. தட் இஸ் Motorola Razr 60 Ultra 165 Hz refresh rateல LTPO AMOLED டிஸ்ப்ளே கொண்டு வர போறாங்க. அண்ட் மேல இன்னொரு சின்ன டிஸ்ப்ளே இருக்கும்ல, அது கூட 4 இன்ச் வச்சுக்கோங்க அப்படின்றது போல கொண்டு வர போறாங்க. ஆனா Snapdragon 8 Elite ப்ராசஸர் இந்த வாட்டி ஃபிளாக்ஷிப்க்கு எந்த ஒரு இதுமே இல்லாம அந்த அளவுக்கு கொண்டு வரணும்னு இறங்கிட்டாங்க போல. LPDDR5 RAM டைப், UFS 4.0 ஸ்டோரேஜ் டைப், 4700 mAh பேட்டரி, 68 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்றது போல தேவையான எல்லா விதமான விஷயங்களும் இருக்க போகுது. பட் பிரைசிங்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் ஓவரால் ப்ரொபோஷனா எந்த அளவுக்கு அந்த UI எல்லாம் இன்டெகிரேட் பண்ணிருக்காங்கன்றது வந்தாதான் நமக்கு பார்க்க முடியும். அண்ட் இதுலயுமே அந்த AI பட்டன் கொடுக்குறாங்க. பட்ஜெட்ல இருக்கும்போது இதுல இருக்காதா அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ், இதுலயுமே இருக்கு. ஐயோ இந்த ரேட்டுக்கெல்லாம் நமக்கு எதுக்கு ப்ரோ அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இருந்தா இதுலயே Moto Razr 60 அந்த போனும் லான்ச் ஆகும் போது இதே சீரீஸ்ல. சோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட கொஞ்சம் கம்மி, Dimensity 7400X அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ப்ராசஸர் வரப்போது. அதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 60,000 ரூபீஸ்க்குள்ள இருக்கும் அப்படின்றது போல சொல்றாங்க. அண்ட் இந்த பிரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் ரேஷியோக்காகவே நிறைய பேர் வெயிட் பண்றது, குறிப்பா அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் தான் IQOO தான். IQOO Neo 10 R பார்த்தோம், இப்போ 10 சீக்கிரமா லான்ச் ஆக போகுது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு Dimensity 9400 சொல்லக்கூடிய ப்ராசஸர், AMOLED டிஸ்ப்ளே, LPDDR5 RAM டைப், UFS 4.0 ஸ்டோரேஜ் டைப். பாத்தீங்களா, எல்லாமே இதே தான் லேட்டஸ்டா லான்ச் பண்றாங்க. 6100 mAh பேட்டரி, 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். அண்ட் கேமராவும் சலச்சது இல்லைன்னு 50 MP மெயின் கேமரா, 16 MP செல்ஃபி கேமரா தான் இருக்கு. ஸோ கேமரா மட்டும் ஓரளவுக்கு நல்லா கொடுத்தாங்கன்னா இட் வுட் பி a better option. ஸோ போன வாட்டி Realme GT 60 ரிவ்யூ ஏன்டா பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வருத்தப்பட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுடைய பெஸ்ட் லிஸ்ட் எல்லாத்துலயுமே அது வந்துடுது. ஆனா இந்த வாட்டி 70 வந்தா விடக்கூடாதுன்னு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தா அது வருது. எஸ், Realme GT 70 இந்த மாதம் அபிஷியலி லான்ச் ஆக போகுது. இதுல Snapdragon 8s Gen 4 ப்ராசஸர் இருக்க போகுது. ஏன்னா போன வாட்டி பாத்தீங்கன்னா Snapdragon 7+ Gen 3 கொடுத்திருந்தாங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸரா இருந்தது. அந்த போனுமே அதுக்காகவே வித்ததுன்னு சொல்லலாம். அதுல உங்களுக்கு AMOLED டிஸ்ப்ளே, 144 Hz refresh rates, 6000 mAh பேட்டரி, 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 200 MP மெயின் கேமரா, 50 MP அல்ட்ரா வைட் சென்சர், 32 MP செல்ஃபி கேமரா அப்படின்றது போல எல்லாமே சேர்த்து போன வாட்டி பிரைசிங் கம்மியா இருந்துச்சு இல்ல? ஸோ எனக்கு 40,000 ரூபாய் தான் கொஞ்சம் இடிக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாம் லீக் பண்றாங்க இல்லைங்களா, அப்பவே பிரைசிங் அதிகமாக வச்சுட்டு லான்ச் ஆகும்போது அடடா லீக்கை விட கம்மியாக லான்ச் பண்ணிட்டாங்கப்பான்னு எல்லாருமே சொல்லணுன்றதுக்காகவே நிறைய பிராண்ட்ஸ் வேணுமே பண்றாங்க. ஸோ அதனால என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதே 30,000 தான். லெட்ஸ் see. ஸோ இந்த மாதம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா Samsung Galaxy M56 பத்தி வீடியோவே போடல ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அந்த ஃபோன் திடீர்னு லான்ச் ஆயிடுச்சு. எனக்கு என்ன எதிர் எப்படா வந்துச்சு அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. எனக்கு வரல, ஓகேங்களா. பட் F56 மோஸ்ட்லி வந்துரும் நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி கூட நான் வாங்கி டெஸ்ட் பண்றேன். ஏன்னா M56 எதுக்கு எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் போடணும் நாங்கள் போடல. பட் அந்த M56 தான் F56. அது Amazon, இது Flipkart, அவ்வளோதான் வித்தியாசம். வேற ஒரு வித்தியாசமும் கிடையாது, ஓகேங்களா. அதே இதில் தான் வரும். மேபி கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும் ஏதாச்சும் ஒன்று மாற்றி கொண்டு வந்தால் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இதில் உங்களுக்கு Exynos 1480 ப்ராசஸர், 120 Hz AMOLED டிஸ்ப்ளே, 5000 mAh பேட்டரி, 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்றது போல தேவையான எல்லா விதமான விஷயங்களும் வச்சு 25,000 ரூபாய்க்கு இது சூப்பரா இருக்குமா அப்படின்றது இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஸோ நமக்கு இந்த F56 வந்ததுன்னா அப்போ டெஸ்ட்
பண்ணிட்டு எப்படி என்ன இருக்குன்றத பத்தி நான் அப்புறம் சொல்றேன். அண்ட் இந்த CMF Phone 2 Pro இதை பத்தி இன்னும் பார்க்காதவங்க இப்பதான் ரீசெண்டா வீடியோ போட்டிருப்போம், மறக்காம அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்கள ஒருத்தருக்கு இது கிவ்அவேல தரேன்னு சொன்னேன் இல்லையா, எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு நீங்க சொல்றீங்களோ அதே கலரை வந்து நான் வாங்கி தர போறேன். எஸ், இது வந்து கம்பெனிக்காரங்க அமைச்சது, இது தரதில்ல, நான் வாங்கி தான் தரணும். ஓகே, ஆனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன ஏதுன்றதெல்லாம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க என்னன்னு சொல்லுங்க. ஸோ ரீசெண்டாக தான் நம்ம OPPO K13 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த ப்ரைஸிங் விட நல்ல ப்ரைஸிங் வந்து வச்சிருந்தாங்க. ஆக்சுவலி சொல்ல போனா ஒரு வேல்யூ ஃபார் மணி கிட்டே வந்து வந்துடுச்சுன்னு சொல்லலாம். அதே டிசைன்ல தான் நமக்கு OnePlus 13 என்ன எஸ் டி இல்லையா? சரி, ஓகே, தமிழ்ல தான் என்ன, செல்வன் எல்லாம் ஒன்று தான். 13S அப்படின்ற பேர்ல இந்தியாவில் வரப்போகுது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பார்த்துருக்க மாட்டீங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சைனால லான்ச் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல்லா இதுதான் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதே ஃபோன் தான், ஓகேங்களா. 8 எலிட் ப்ராசஸர், LPDDR5 RAM டைப், UFS 4.0 ஸ்டோரேஜ் இருக்கு அண்ட் ஸ்டோரேஜ் டைப். அதுக்கப்புறம் 1.5K ரெசல்யூஷன்ல 120 Hz AMOLED டிஸ்பிளே, 6260 mAh பேட்டரி. அங்க 6300, நமக்கு ஒரு 40 கட் பண்ணிடுவாங்க. 50 மெகாபிக்சல் பிளஸ் 50 மெகாபிக்சல், செல்ஃபிக்கு 32 மெகாபிக்சல், ஆக்ஷன் பட்டன் வேற ஒன்று இருக்காம். பிரைசிங் அரௌண்ட் 50-55 இந்த ரேஞ்சில் தான் வரும். அது அடுத்ததான் இந்த சாம்சங்ல ஒரு ஸ்லிம் இந்த எட்ஜின்ற பேர்ல ஒரு ஃபோன் வருதுன்னு சொன்னாங்களா, நான் போன மாசமே சொல்லிட்டேன், லான்ச் ஆகிற வரைக்கும் சொல்றது இல்லைன்ட்டு. இப்பயும் என்ன சொல்றாங்கன்னா அடுத்த மாசம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி நான் ரொம்ப அதிகமாக பேச விரும்பல. வந்ததுக்கு அப்புறம் அதில் என்ன இருக்குன்றத பத்தி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இன்னும் அதிகமான டிஸ்கஷன். சரி, அடுத்ததா Poco F7 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது. இதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். Redmi 14 Turbo அப்படின்ற பேர்ல சைனால லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை தான் ரீபிராண்ட் பண்ணி வரப்போகுது. பட் பிரைசிங் ரொம்ப கரெக்டாக வச்சு அந்த ப்ராசஸருடைய ஆப்டிமேஷன்லாம் கொஞ்சம் பெட்டரா பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல நம்ம 10 நாள் கம்பேரிசன் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸரை வச்சு செய்யும் போது Poco தான் ரொம்ப அடி வாங்கும். அப்படி இல்லாமல் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா Snapdragon 8S Gen 4 ப்ராசஸ் வந்து கொடுக்க போறாங்க. 1.5K ரெசல்யூஷன்ல AMOLED டிஸ்பிளே, 7550 mAh பேட்டரிங்கோ. இப்போதைக்கு 7300 தான் இந்தியாவில் பெருசுன்னு சொல்லுங்கிறாங்களா. இப்போ இது வந்துருச்சுன்னா இதுதான் பெருசு. அரௌண்ட் 30,000 rupees பட்ஜெட்டில் வரப்போகுது. நம்ப முடியவில்லை. எஸ். அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா Acer அவங்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2 ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. பட் எக்ஸாக்ட்லி அது எப்படி இருக்க போகுது என்ன இருக்குன்றது கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா என்னதான் நமக்கு Acer வந்து தெரிஞ்ச பிராண்டாக இருந்தாலும் ஃபோன்ஸ் எப்படி இருக்க போகுது, ஆப்டிமைசேஷன் எந்த மாதிரி இருக்க போகுது, சர்வீஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இஃப் இன் கேஸ் ஃபோன் ஒரு வேலை ரொம்ப நல்லா இருக்குது, ப்ரைஸிங் நல்லா அக்ரெசிவ் வச்சிருக்காங்கன்னா நான் வாங்கி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். இல்லை தவிர எனக்கு கிடைக்குது, சான்ஸ் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் அப்பயுமே எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். பட் இப்படி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வருதுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 3 ஃபோனை இப்போதைக்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம இன்ஸ்டாகிராமில் கிவ்அவே கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன ஏது எப்படி என்டர் ஆகணும் அப்படின்றத பத்தி அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்க. ஃபுல் டீடைல்ஸ் அங்க இருக்கும். ஆல் தி பெஸ்ட். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.